ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து டியூஸ்டே மார்னிங். நேத்து கொஞ்சம் கத்திரிக்காய் பொரிச்சு வச்சிருந்தேன். சரின்னு இன்னைக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து பொரிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா பிஞ்சா இருக்கும்போதே பொரிச்சு பொரியல் பண்ணோம்னா, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் தண்ணி ஊத்தாம நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வணக்குனோம்னா, இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரௌனி டெலிவரி இருந்துச்சுங்க. அது வந்து காலையில நேரமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். போய் குடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நர்சரி இருந்துச்சு. நான் மகிழ மரம் வாங்கணும்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டேன். பட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னாங்க. சரி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்துட்டே இந்த செடி வைக்கிறது, வளர்த்துறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது காய்கறி செடியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு இந்த ரோஸ் அந்த மாதிரி வச்சு வளர்த்துறதா இருந்தாலும் சரி. நெறைய பேர் கேட்பாங்க, "இதுலேருந்து உனக்கு என்ன காசா வருது? சும்மா எதுக்கு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அதில போடுற? லூசா நீ?" அப்படின்லாம் என்ன கேட்பாங்க. எனக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும் அப்படிலாம் யாராச்சும் கேட்டாங்கன்னா. அது மட்டும் இல்லாம எனக்கு யாராவது செடி வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். எனக்கு வந்து அவங்கள அவ்வளோ புடிச்சிரும். அது ஏன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி வைக்கிறது, வளர்த்துறதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி குடுத்தாச்சுங்க.